வணக்கம். மக்களின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உமா. பொதுவாக நமக்கு பொள்ளாச்சி அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா பச்சை பசேல் என்ற அந்த வயல்வெளிகள், அப்புறம் தென்னை மரங்கள், நிறைய இளநீர் தூங்குகின்ற அந்த தென்னை மரங்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா அடிக்கடி நடக்கின்ற அங்கே திரைப்பட படப்பிடிப்புகள், இது மாதிரி தான் இந்த பொள்ளாச்சி அப்படின்ற அந்த நகரம், சிறு நகரமானது நம்மளுடைய மனதில் பதிந்து கிடந்தது. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா அண்மை காலமாக அங்கே பெண்கள் மீது நடத்தப்பட்டிருக்கின்ற அந்த கொடுமையான பாலியல் வன்முறைகள் அப்படின்றது பொள்ளாச்சியினுடைய முகத்தையே இன்றைக்கு தமிழக அளவில், இந்திய அளவில் மாற்றி போட்டுவிட்டது அப்படின்றது வேதனையான ஒரு விஷயமா தான் இருக்குது. இந்த பொள்ளாச்சி வன்முறை அப்படின்றது பெண்கள் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கின்ற அந்த பாலியல் வன்முறை அப்படின்றது வெறுமனே பாலியல் வன்முறை என்று மட்டுமே நம்ம சுருக்கிட முடியாது. இது ஒரு அரசியல், சமூக, பொருளாதார வல்லாண்மை, கூட்டு வல்லாண்மை அப்படின்னு தான் நம்ம இதை சொல்லணும். அந்த அளவுக்கு இதில் அரசியலும் பொருளாதாரமும் இதன் பின்னணியில் மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருந்திருக்கிறது. பொருளாதாரத்தை அவர்கள் ஈட்டுவதற்கான ஒரு கருவியாக பெண்களை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு விற்பனை, அதாவது ஒரு பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கான ஒரு விஷயமாக பெண்களை பயன்படுத்தி இருப்பதுன்றது மிகப்பெரிய ஒரு மனித குலத்தினுடைய ஒரு அவலம் அப்படின்னு தான் நம்ம இந்த விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இதை இப்போ புதுசாக வேற ஒரு நிறுவனம் போலவே அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற செய்தியெல்லாம் கூட இன்னைக்கு வெளிவந்திருக்கிறது. இதில் இருக்கின்ற அந்த சமூக, அரசியல், பொருளாதார பின்னணிகள் என்னென்ன, இதற்கு பின்னால் இருப்பவர்கள் யார், அந்த ஒரு கேங் மாதிரி அவங்க செயல்பட்டிருக்காங்க. அதாவது பெய்ட் கேங் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய தலைவன் யார், யாருக்காக அவர்கள் செயல்பட்டார்கள், இப்போ நம்ம கண்ணு முன்னாடி இவங்க காட்டியிருக்கிற குற்றவாளிகள் என்று காட்டியிருக்கின்றவர்களும் கைது செய்யப்பட்டு உள்ள சிறையில் வைக்கப்பட்டிருப்பவர்களும் வெறுமனே அம்புகள் தானா, இவர்களை எய்தவர்கள் யார், அல்லது இவர்களால் பயன்பெற்றவர்கள் யார் அப்படின்ற நிறைய கேள்விகள் இதுக்கு பின்னாடி அணிவகுத்து நிற்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதை நம்முடைய இந்த மக்களின் குரல் நிகழ்ச்சியில் அலச போகிறோம். நம்முடைய மக்கள் அதிகாரம் அமைப்பின் திரு மருது அவர்கள் இணைந்திருக்கிறார். அவருடைய அவருடைய கருத்துக்களை நம்மளோட கருத்துக்களோடு சேர்ந்து கேட்கலாம். அதே போல் பொதுமக்களாக நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தொலைபேசியின் மூலமாக தெரிவித்துக் கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம். இந்த பொள்ளாச்சி விவகாரம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் புதுசாக அதிலிருந்து பூதம் கிளம்பின மாதிரி அதிர்ச்சிகரமான, உண்மையிலேயே ஒரு நம்மளாம் நாகரிக சமூகத்தில் தான் வாழ்கிறோமா அப்படின்ற அளவுக்கு நம்மளை வெட்கி தலைகுனிய வைக்கிற அளவுக்கு அந்த விஷயங்கள் வெளியில் வந்துட்டே இருக்கு. அதில் புதுசாக என்னன்னா, இப்போது பெய்டு கேங் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு நிறுவனம், ஒரு பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி எப்படி செயல்பட்டுவாங்களோ அதே மாதிரி அந்த பொள்ளாச்சியில் இருக்கின்ற இளைஞர்கள் இந்த மாதிரி ஒரு அமைப்பை, ஒரு பெய்டு கேங் அப்படின்ற பெயர்லேயே அவங்க இயங்கி வந்திருக்காங்க. ஒரு சட்டவிரோதமான பண சம்பாத்தியம், வருமானம் ஈட்டுதல் அப்படின்ற பேர்ல அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது முதல் விஷயம் என்னன்னா, இந்த போராட்டத்தின் போது பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் போட்ட முழக்கம் ரொம்ப முக்கியமானது. துப்பு கெட்ட ஆட்சிக்கு தூத்துக்குடியை சாட்சி, பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியை சாட்சி. இந்த மாதிரி கிரிமினல் கும்பல் ஆளக்கூடிய, மாஃபியா கும்பல் ஆளக்கூடிய இந்த தமிழகத்துல இப்படிப்பட்ட மாஃபியா கும்பல் இது போன்ற விஷயங்களை தான் செய்வாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மைங்க. நாங்கள் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்படி பெய்டுன்னு சொல்லி தனியாக ஒரு நிறுவனமே வச்சு பெண்களை ஒரு பண்டமாக, அதாவது இது வரைக்கும் பொருட்களை பண்டம்னு சொன்னது போய் இன்னைக்கு ஒரு பெண்ணையே ஒரு பண்டமாக வைத்து வியாபாரம் செய்ய முடியும் அப்படிங்கிற திமிரு, ஆணவம் எங்கிருந்து வருது அப்படின்னா, இந்த அரசியல் அதிகாரம் அவங்களுக்கு கொடுத்ததுன்னு பார்க்கணும். குறிப்பாக அதில் ஈடுபட்டவங்க ஆளுங்கட்சி நபர்களாக இருக்கிறாங்க. இவங்க கைது செய்து இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் அப்படியே போயிட்டே இருக்கும் போது, எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுல தானே முன் எஸ்பி பாண்டியராஜன் சொல்றாரு, இல்ல அரசியல் கட்சி தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்குவாங்க? 2 நாள் சொல்லிட்டு வர அவரு. இதுல பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு தொடர்பு இல்லைங்கிறாரு. இது சம்பந்தமா பல்வேறு விஷயங்கள் வருது. நான் கிடையாதுங்கிற மாதிரி. ஆனா பொள்ளாச்சி மக்கள் தெளிவாக சொல்கிறார்கள், அதிமுக குற்ற கும்பலும் இந்த அரசியல் அதிகாரிகளும் சேர்ந்து நடத்திய விஷயம். இன்னைக்கு 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு சம்பவம் மட்டும் முக்கியமானதுங்க. அதாவது பெண்கள் ஏன் இவ்வளவு நாள் இது வெளியே சொல்லல அப்படிங்கிற முக்கியமான கேள்வி சொல்றாங்க. ஒண்ணு, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அச்சம், மடம், பயிர்ப்பு, நாணம் சொல்லக்கூடிய மூட நம்பிக்கை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இது எக்ஸிக்யூட், அதாவது இந்த குற்றத்தை தடுக்கக்கூடியதா சொல்லக்கூடிய இந்த போலீஸ் நிறுவனமே எப்படி இருக்குது? இப்படிப்பட்ட மோசமான போலீஸ் நிறுவனம், குறிப்பாக ஒரு ஐஜி, லஞ்ச ஒழிப்புத்துறை ஐஜி முருகன் என்ன பண்றாருன்னா, தனக்கு கீழே பணியாற்றிய எஸ்பி, சொல்லப்போனா எஸ்பின்னு சொல்லக்கூடியவர் அவங்க யாருன்னா ஒரு மாவட்டத்தை அவங்க ரெகுலர் செய்யக்கூடிய நபர் இல்லைங்களா, காவல் பண்ணக்கூடிய நபர். அவங்கள போய் ஒரு கட்டுப்பிடிக்கிறாரு. இது சம்பந்தமா அவங்க தொடர்ச்சியா பலமுறை அவங்க புகார் கொடுக்கறாங்க. கடைசியாக இவங்க திமுகவை சேர்ந்த கனிமொழி அந்த பிரச்சனையை வெளியே கொண்டு அதுக்கு ஊடகங்கள் பெருசான பிறகு வேற வழி இல்லாம நடவடிக்கை எடுக்கிறாங்க. யாரு மேல? எஸ்பி மேல. அவங்க டிரான்ஸ்பர். அப்ப இந்த அரசு என்ன செய்யுதுன்னா பாலியல் குற்றவாளிக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய இந்த அரசு
அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லுவாங்க அரசியல் வழி மக்கள் வழின்னு சொல்லுவாங்க, அரசியல் வழியோ கிரிமினல் வழி, அதுதான் நடந்திருக்குதுன்னு அவங்க பாக்குறாங்க. இது பெய்டில் இது நூற்றுக்கணக்கான கேங்குகள் கண்டிப்பாக இருக்கும். அது அரசின் துணையோட அரசுக்காகவே நடத்தப்படுகிறது நாங்க சொல்றோம். நீங்க சொன்னீங்க அந்த இவங்க அதாவது ஐஜி முருகனுடைய அந்த வழக்கு விஷயமா சொல்லும்போது யார் வந்து புகார் கொடுத்தார்களோ பாதிக்கப்பட்டார்களோ அந்த எஸ்பி மீதே வந்து நடவடிக்கை எடுத்த ஒரு விஷயம் இருந்தது. அதே மாதிரி இப்ப இந்த பொள்ளாச்சி பிரச்சனையில பாத்தீங்கன்னா நக்கீரன் வெளிக்கொண்டு வந்த அந்த வீடியோ தான் வந்து இன்றைக்கு இந்த விஷயத்தையே வந்து வெளி உலகுக்கு கொண்டு வந்தது. அதற்கு பிறகுதான் வந்து தொடர்ச்சியாக பல தரப்பினரும் வந்து பல்வேறு அமைப்புகள் வந்து இதுல வந்து போராட்டத்தில் இறங்குனாங்க. மாணவர்கள் வந்து எங்க பார்த்தாலும் இன்னைக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இவ்வளவு தூரம் இந்த விஷயம் வந்து வெளியில வந்திருக்கலைன்னா இந்த நடவடிக்கைகள் கூட இருந்திருக்காது அப்படின்றதான் உண்மை. ஆனால் இங்க என்ன நடக்குதுன்னா நக்கீரன் மேல் தான் வந்து வழக்கு தொடக்குறாங்க. இந்த வீடியோவை வந்து வெளியிட்டது தவறு, இதில் வந்து ஆளுங்கட்சிக்கு தொடர்பு இருந்ததுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலதான் வந்து வழக்கு தொடக்குறாங்க. இதுலயும் அதே விஷயத்தை தானே நம்ம பார்க்கணும். அதாவது பாலியல் வன்கொடுமை ஈடுபட்ட குற்றவாளிகள் என்ன செய்தார்களோ அதைத்தானே இந்த அரசும் செய்யுது. ஒண்ணு அவங்க வந்து என்ன சொல்றானுங்க, ஒரு வீடியோ எடுத்து வச்சு நான் மிரட்டி நான் வீடியோ வெளியே விட்டுருவேன், உன் பேரை வெளியே விட்டு உனக்கு பேர் கெட்டு போயிடும், அதனால நீ வந்து நான் சொல்றதெல்லாம் நீ செய்யணும், என் இச்சைக்கு நீ பலியாகணும், பணம் கூட மிரட்டினாங்க இல்லையா. அதே போலவே இந்த அரசு என்ன செய்யுதுன்னா நீ வந்து எங்களுக்கு எதிராக புகார் கொடுக்குறியா, உன் பேர் நான் வெளியேறேன்னு சொல்லிட்டு எஸ்பி பாண்டியராஜன் வெளியேறாரு. நிரஞ்சன் மாடிக்கு தெரியாதா ஐபிசி 166 படி இப்படி பாலியல் வன்கொடுமையில பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய புகைப்படத்தையோ பேரையோ வெளியிட்டா 2 வருஷம் கைது பண்ணி உள்ள வைக்கலாம். ஏன் உள்ள வைக்கல? இன்னைக்கு உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா சூரியபிரகாசம் என்று சொல்லக்கூடிய வழக்கறிஞர் தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. எஸ்பி மேல நிரஞ்சன் மாடி மேலையும் வந்து வழக்கு தாக்கல் செய்து நடவடிக்கை எடுக்கணும்னு நீதிமன்றம் சொல்லுது. நீங்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போங்கன்னு. ஏன் நீதிமன்றத்துக்கு பொறுப்பு கிடையாதா? அப்ப எல்லாம் இந்த அரசுங்கிறது மொத்தமா இந்த அரசு கட்டமைப்பு அப்படிங்கிறது தோத்து போனது மட்டும் இல்லைங்க, பொறுப்பற்ற ஒரு அரசா மாறி போய் நிக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அப்ப இவர்களுடைய செயல்பாடுகளே முழுக்க எப்படி இருக்குன்னா இதை போலதான் இருக்குது. இதுல குறிப்பாக பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு என்ன அநீதி இழைத்தார்களோ அதே போலவே பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கொடுக்கணும்னு நினைச்சு வந்த கோபாலுக்கு அதே அநீதியை கொடுக்குறாங்க. அப்ப நமக்கு என்ன கத்து கொடுக்குறாங்கன்னா திருவண்ணாமலையில் நடந்த அதே சம்பவம் பக்கத்து நாட்டுக்காரனுக்காக நீ ஏன் பேசுற, உன்னை தூக்கி உள்ள வைப்பேன், அது மாதிரி நக்கீரன் கோபால மிரட்டாங்க. யார் செத்து போனா உனக்கு என்ன, நீ எப்படி ஒரு அப்படி மானத்தோட யாரும் வாழக்கூடாது, ஏன்னா மானம் கட்டவர்கள் ஆட்சியில மானத்தோட யாரும் வாழக்கூடாது நம்ம கத்துக் கொடுக்குறாங்க. ஆனா அதை மீறி நக்கீரன் கோபால் செய்த ஒரு முக்கியமான விஷயம் அவர் வெளியிட்ட பிறகுதான் இந்தியா முழுக்க தெரிஞ்சு மக்கள் போராட்டங்கள் இங்க வெடிச்சிச்சு. அப்ப மக்கள் வந்து அந்த நக்கீரன் கோபாலுக்கு நடிக்கடன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த அரசியல மோசமா பாதிக்க மாறி இருக்குது அப்படிங்கிறது வந்து வெளிக்கொண்டு வரப்பட்டு நடந்திருக்குது நாங்க பாக்குறோம். கண்டிப்பாக மக்கள் கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம், மக்களின் குரல். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. ஹலோ மேடம், வணக்கம். நான் நம்பியூர் முருகாத்தாளுங்க. சொல்லுங்கம்மா. பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைங்கிறது இந்த 5-6 வருஷமாவே நடந்து முடிஞ்சு ஒண்ணுங்க. ஒரு புள்ளைக்கு 3 முதலமைச்சர் இல்லைங்களா தமிழ்நாட்டுக்குள்ள, இது பெரிய சாதனை இந்த முதலமைச்சர். ரெண்டாவது பார்த்தா இவரு சொல்றாரு நான் ஒரு விவசாயி, நான் ஏறோடு மக்கள் கஷ்டத்தை நான் ரொம்ப பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது இல்லைங்க, உங்க குடும்பத்துக்கும் உங்களுடைய தாய் உள்ள சொந்த பந்த அத்தனைக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு மோடி நாடி இருக்கிறீங்க. மக்களுக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவம் ஆயிட்டு எதுவா இருந்தாலும் நீங்க மக்களுக்கு என்ன பதில் கொடுத்திருக்கிறீங்க? என்ன இது விவசாயிகள் என்ன விவசாயிகள் போராடுறதுக்கெல்லாம் விவசாயிகளை கண்டுக்காத மனிதன் விவசாயி. ஸ்டார்லின் ஷூ போட்டுட்டு ஏறோடுறாரு, ஸ்டார்லின் ஷூ போட்டு ஏறோடுறாரு. நீங்க ஏரோப்ளைன்ல கூட அந்த விவசாயிகளை சந்திச்சீங்க. அந்த விவசாயி அண்ணாந்து உங்களுடைய நான் இத்தனை உயரத்துல இருக்கிறேன்னு பாத்துக்கிறதுக்கு ஏரோப்ளைன்ல போய் சந்திச்சீங்களா? மக்கள் எல்லாமே தெரிஞ்சுதான் இருக்கிறாங்க. ஒரு புள்ளிக்கு 3 ஓட்டு நீங்க சம்பாதிச்சிட்டீங்க. மக்களை சந்திச்சு ஓட்டு வாங்கிருந்தீங்கன்னா அதனுடைய வறுமை அதனுடைய இது எல்லாம் தெரியும். எப்படியோ வேதத்துல கிடைச்சிருச்சு, நாமளும் முதலமைச்சர். கண்டிப்பாமா. ஆனா இந்த தேர்தல்ல அவங்க மக்களை சந்திக்கிறதுக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொரு நேரத்தை பேசலாம். வணக்கம், மக்களின் குரல். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்களா? ஆமா இருக்கேன். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? என்னுடைய பெயர் காமாட்சி, திண்டுக்கல் பக்கம் இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. இந்த பொள்ளாச்சி கொடூரம் பத்தி தான் நான் இப்ப போய்கிட்டு இருக்கேன். இந்த இவங்க 4 பேரு இன்னும் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரையுங்க பொது இடத்துல வச்சு சுட்டு பொசுக்கணுங்க.
ஏன்னா இந்த மாதிரி பாவம் இந்த மனித உரிமை ஆணையம் அப்படி இப்படி அவங்க வந்து ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படி இப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தான்னு சொன்னா இன்னும் மேலும் மேலும் இதை செஞ்சு இப்ப கொஞ்ச நாளைக்கு விட்டுருவாங்க, அப்புறம் ஏதோ ஒரு ஊர்ல இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு தடவையாவது கடுமையான தண்டனை கொடுத்தாதான் திருந்துவாங்க. அது சொல்றது. ஆனா இதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னாங்கம்மா பெரிய பெரிய தலைகள் எல்லாம் இருக்காங்களே, யாரு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னு செய்திகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. பெரிய சர்வாதிகாரியா அந்த அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க? அவங்க சொந்த நாடா இது? அவங்க வீடா? அவங்க சொத்தா இது? தமிழ்நாடு அவங்க சொந்தமா? அவங்க இன்னைக்கு இந்த தேர்தல யாரு ஓட்டு போடலன்னா அவங்க வீட்டுக்கு போகணும். அவங்க எதுக்கு இங்க கணக்குல எடுக்கணும்? சரி, நன்றி. நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. மக்களுடைய கோபம் அவங்க வந்து தெளிவாக தான் இருக்காங்க என்ன பண்ணணும் அப்படின்றது. ஆனால் இப்போ இன்னொரு விஷயத்துக்கு நம்ம வருவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வெளியிடுறாங்க, ஃபோட்டோஸ் வெளியிடுறாங்க, யாரெல்லாம் நிறைய பேர்கள் வருது. நீங்கள் வந்து முதல்ல கைது பண்ண 4 பேரோடையே இந்த காவல்துறை வந்து நின்றுட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கி இவ்வளவு வந்து இத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கும்பல் கும்பலாக வந்து பெயர்கள் வெளியிடப்படுகின்றன. ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் தெரிந்திருக்கின்ற இந்த விஷயம் வந்து ஏன் தமிழக அரசுக்கு தெரியலையா? எதற்காக வந்து அந்த 4 பேரை தாண்டி இந்த விசாரணையே போக மாட்டேங்குது? நிர்மலா தேவி விஷயத்துல என்ன நடந்துச்சோ அது இங்க நடக்குதுங்க. நிர்மலா தேவி விஷயத்தை ஒட்டி பிரச்சனைகள் போயிட்டே இருக்கும் போது யாருமே கும்பல வாலியன்ட்டா வந்து ஆஜரானவர் வந்து கவர்னர். ஆஜராயிட்டு அப்போ கூட வந்து பத்திரிகையாளர் கணத்தை தடவுறாரு அவரு, நான் குற்றவாளி கிடையாதுன்னு. ஆனா அந்த பத்திரிகையாளர் மிக நேர்மையாக எப்படி சொன்னாங்கன்னா, நீ குற்றவாளி கூண்டில் இருக்கிற, நான் உன்னை கேள்வி கேட்கிறேன், நீ என்னை தொடுவதற்கு அருவருப்பா இருக்கு, எத்தனை சோப் போட்டாலும் கழுவ முடியாது அப்படின்னு அவங்க அதை வெளிப்படுத்திருந்தாங்க. அதே போல இன்னைக்கு யாரை மறைப்பதற்காக இது நடக்குது? குறிப்பா சொல்ல போனா வந்து இந்த சம்பவத்துல வந்து 7 வருடமாக நடக்குது, 8 வருஷமா நடக்குதுன்னு சொல்றாங்க. நாங்க நேரடியாக விசாரிச்ச வகையில இது 3வது தலைமுறைன்னு சொல்றாங்க. 1, 2, 3வது தலைமுறையா இது இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த 3 தலைமுறையும் இயக்குனது ஆப்ரேட் பண்ணது யாரு? அப்ப இந்த பெண்களை சொல்ல போனால் வந்து நடுத்தர வர்க்க பெண்களை, பணக்கார பெண்களை, இந்த மாணவிகளை வந்து கூட்டிட்டு போய் சீரழிச்சு அவங்களை மிரட்டி பணம் பிடுங்கிறது, இது வந்து மாணவிகள் பக்கம் மட்டும் தான் நமக்கு தெரியுது. அதாவது திருமணமான குழந்தைகள் இருக்கிற பெண்கள் பல பேர்த்த வந்து இது போன்ற சீரழிச்சு அவங்க வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. அப்ப இதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஆளுங்கட்சியும் இந்த அரசியல்வாதிகளும், அது மட்டும் இல்லாம வந்து அதிகாரிகளும் தொடர்பு இருக்கிறாங்கிறது உண்மை. அது பொள்ளாச்சி மட்டுமில்ல, தமிழக மக்கள் தெளிவாக தெரியும். இப்போ ஒரு அம்மா காமாட்சின்னு சொல்றவங்க திண்டுக்கல்ல இருந்து பேசுனவங்க சொன்னாங்க, பொது இடத்துல வச்சு சுட்டு கொல்லணும்னு. சுட்டு கொண்டா 4 பேர்த்தோட பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனால் நான் சொல்லக்கூடியது இன்வெஸ்டிகேஷன் யார் பண்ணணும்? இன்வெஸ்டிகேஷன் எக்ஸிக்யூட் பண்றது வந்து போலீஸ் கையில இருக்குது. ஆனா போலீஸே இன்னைக்கு வந்து பாலியல் குற்றவாளியாக இருக்கிறாங்க. அப்ப மக்கள் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு நாங்க சொல்றோம். நாங்க சொல்லக்கூடியது எங்க மக்கள் அதிகார சார்பாக வைக்கப்பட்ட முழக்கம் கூட அங்க இருக்கிற மக்கள், வழக்கறிஞர்கள், சமூகர்கள் சேர்ந்து இன்வெஸ்டிகேஷன் நாம பண்ணுவோம், நாம முடிவு பண்ணுவோம் எவன் குற்றவாளின்னு சொல்லிட்டு. அங்க இருக்கிற அமைச்சர் யார் என்ன பண்ணாங்க, இங்க இருக்கிற பொள்ளாச்சி உண்மையா பொய்யா, அவங்க பையன் சரியா தப்பா எல்லாத்தையும் நாம முடிவு செஞ்சுருவோம். ஏன்னா பாதிக்கப்பட்டது நமக்கு தான் பிரச்சனையை தவிர அவங்களுக்கு எந்த பிரச்சனையும். நாம் தொடர்ந்து பேசுவோம். பொள்ளாச்சியில் நடந்திருக்கின்ற இந்த பாலியல் வன்முறை சம்பவங்களின் பின்னணி என்ன, அதற்கு பின்னாடி யார் இருக்காங்க, ஒரு நிறுவனம் போலவே வந்து அவர்கள் செயல்பட்டிருக்கின்ற ஒரு கொடுமையை நம்ம பார்க்கிறோம். இப்போ அதற்கு பின்னணியில் இருக்கின்ற அரசியல் பணபலம், அரசியல் பலம், அதிகார பலம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். அதாவது காவல்துறை வந்து ஏன் 4 பேரை தாண்டி விசாரணைக்கு போகலை அப்படின்றது ஒரு பக்கம். அதில் வந்து என்னென்னா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியே வந்து நேரடியாக தலையிட்டு சிபிசிஐடியினுடைய அதிகாரிகளுக்கு வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்கிறதாக ஒரு செய்தி வருது. இந்த 4 பேரோட நீங்க வந்து விசாரணையை முடிச்சுக்கோங்க, இதை தாண்டி நீங்கள் விசாரணையை தீவிரப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரே வந்து தலையிட்டு சொன்னதாக சொல்றாங்க. இப்போ இதில் அவர் ஏன் தலையிடணும்? இன்னொரு பக்கம் என்னன்னா, பொள்ளாச்சி ஜெயராமன் வந்து முதலமைச்சரே இந்த காரணத்தை வச்சு மிரட்டுறாரு அப்படின்னா இந்த காரணத்தை வச்சு முதலமைச்சரை எப்படி இவர் மிரட்ட முடியும்? ஒண்ணும் இல்லைங்க. அதாவது இப்போ இந்த அமைச்சர்கள் எடுத்துக்கோங்க, கேஸ் இல்லாத அமைச்சர் ஒருத்தர் கிடையாது. இப்போ யாரு நம்ம விஜயபாஸ்கர் எடுத்துட்டோம்னா அவர் மேலே குட்கா கேஸ் இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி, ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி திரு திலகவதி அவர்கள் நம்முடைய தொலைபேசி இணைப்பில் இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் மேடம். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த பொள்ளாச்சி விவகாரம் தொடர்பாக தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து ஒரு குழு வேற இப்போ வந்து அமைச்சிருக்கீங்க, பாலியல் வன்முறைக்கு எதிரான முறையீட்டு குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சிருக்கீங்க. இந்த குழுவின் மூலமாக நீங்கள் வந்து என்ன மாதிரியான அழுத்தத்தை வந்து இந்த வழக்கில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டமிட்டிருக்கீங்க? இல்ல, இந்த குழுவை ஆரம்பிச்ச பொழுது இது வரைக்கும் வந்து
இதனால இந்த பலியான பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு தகவல்கள் வருது. ஏராளமான வீடியோக்கள் கிடைத்திருக்குன்னு தகவல்கள் வருது. அதை பார்க்கும் பொழுதே நிறைய பெண்கள் இதுக்கு பலியாகி இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. அவங்க எல்லாருமே வந்து சட்டத்தின் உதவியை நாடலாம். ஆனா ஏனோ அவங்க வந்து முன்வர தயங்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம சமூகத்துல இருக்கக்கூடிய மதிப்பீடுகள், வேற எந்த இழப்பு நேர்ந்தாலையும் உடனடியாக வந்து அத தமிழர்கள் முன் வந்து சொல்லிடுவாங்க. ஆனா பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு சொல்லி சொன்னாக்க பெரிய மானக்கேடாகவும் தலைக்குனிவாகவும் நினைக்கிறாங்க. துரதிருஷ்டவசமாக இதுல வந்து முதலாவதாக யார் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க மேலேயே குற்றம் சுமத்துறதுக்கு பாக்குறாங்க. பிளேமிங் கேம் அப்படின்றத ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால அவங்க முன் வர்றது இல்ல. அதுக்கு அந்த மாதிரி நிலைமையை மாத்தி அவங்களுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுத்து இந்த விஷயத்த நீங்க வந்து சொல்லுங்க, குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும், உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு வந்து நிறைய பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு தைரியமாகவும் ஒரு சப்போர்ட்டாவும் நீங்க வந்து இந்த குழு அமைச்சிருக்கீங்க. ஆமா, சரிங்க மேடம். இப்போ சமூகம் வந்து பெண்களை வந்து பார்க்கிற பார்வை பத்தி நீங்க சொன்னீங்க. அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணையை குற்றவாளியாக்குகின்ற ஒரு மனநிலை இந்த சமூகத்திற்கு இருக்கிறது, அது ஒரு பக்கம். ஆனால் இன்னைக்கு வந்து அந்த பெண்கள் இந்த அளவுக்கு வந்து வெளியில இவ்வளவோ பேர் இருக்காங்க பாதிக்கப்பட்டவர்கள், ஆனால் யாருமே வெளியில வந்து சொல்ல தயங்குவதற்கு காரணம் இந்த வழக்கினுடைய தொடக்கத்திலேயே வந்து எஸ்பி பாண்டியராஜன் அவர்கள் வந்து பிரஸ் மீட்லயே அந்த பெண்ணினுடைய பெயரை வந்து வெளியிட்டதும் அரசிதழில் வந்து ஆணையில் வெளியிட்டதும் தானே வந்து இதுக்கு முக்கியமான காரணமா சொல்றாங்க. நிச்சயமாக இதை நான் அப்போதிருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு வந்து செக்ஷன் 228A அப்படின்னு சொல்லிட்டு ஐபிசில வந்து ஒரு செக்ஷனே இருக்குது. அந்த செக்ஷனின் படி தண்டனைக்கு உரிய குற்றம் இது. இத வந்து நம்ம நீதி அரசர்கள் கிருபாகரன், எஸ் சுந்தர் அவங்க 2 பேரும் அடங்கிய நீதிமன்றத்திலும் அவங்க வந்து 25 லட்சம் ரூபாய் இதுக்கு வந்து தண்டனையாக கட்ட வேணும் அரசாங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜியோ போட்ட பொழுது நம்ம உள்துறை செயலாளருமே அந்த பெயர்களை வந்து அந்த பெண் படித்த கல்லூரி அந்த தகவல்கள் எல்லாத்தையுமே அதுலயும் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அது மிகப்பெரிய குற்றம். அது வந்து அதாவது அந்த பெண்களுக்கு ஏற்கனவே இழைக்கப்பட்ட அநீதியை காட்டிலும் கொடிய அநீதி இதுதான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா மேடம். இந்த மாதிரி பெயர்களை பாதிக்கப்பட்ட பெண்களினுடைய இந்த பாலியல் வன்முறை பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பெயர்களை வந்து வெளியிட்டால் அந்த அதிகாரிகளுக்கு வந்து 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்கலாம் அப்படின்லாம் வந்து அந்த பரிந்துரைகள். அதுதான் அந்த 228A. ஏற்கனவே 2012 வந்து ஒருத்தர் பொதுநல வழக்கு தொடுத்திருந்தாரு, நிப்புன் சக்சேனா சொல்லிட்டு. அந்த நிப்புன் சக்சேனா தொடுத்த அந்த வழக்குல வந்து விதிமுறைகள் ரொம்ப தெளிவாக தரப்பட்டிருக்கு. நம்மளுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர்கள் வந்து இத்தகைய வழக்குகளில் பெண்களுடைய பற்றிய அந்த தகவல்கள் அவங்களை வந்து அடையாளப்படுத்தக்கூடிய தகவல்களை தெரிவிக்கவே கூடாது. அவ ஒரு பெண் இந்த மாதிரி குற்றத்துக்கு ஆளாகி அவ இறந்து போய் இருந்தாலும் கூட அந்த பெண்ணை அடையாளம் தெரியாத ஒரு பிணமாக இருந்தாலும் கூட அதை கண்டுபிடிப்பதற்காக அப்படின்னு கூட நீங்க அதை வெளியிடும் பொழுது சில நெறிமுறைகளை கடைபிடிச்சுதான் வெளியிட வேண்டும். ஒரு கோர்ட் ஜட்ஜு கிட்ட உத்தரவு வாங்கிதான் அது அப்படின்ட்டு ரொம்ப கடுமையான விதிகளை வந்து வகுத்திருக்காங்க. இந்த மாதிரியான வழக்குகள் வந்து விசாரணைக்கு வரும்பொழுது கூட அதை வந்து இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் சொல்லிட்டு நீதி அரசர் ஒரு தனி அறையில் இருக்கும் பொழுது மிக ரகசியமான ஒரு வழியில் இந்த பெண் வந்து இந்த குற்றத்துக்கு பலியான அந்த பெண் வந்து அழைச்சு வரப்படுவாரு. அங்க வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க, அது வந்து வீடியோ பதிவாக எடுத்துக்கொள்ளப்படும். ஏன்னா திரும்ப அந்த பொண்ணை சொல்ல வைக்க கூடாது அப்படின்ற நோக்கம். இந்த மாதிரி எவ்வளவு நுட்பமாக இதை வந்து மென்மையாக கையாளணும், ரகசியமாக கையாளணும்ன்றத திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு இந்த வழக்கை பொறுத்தவரை அது வந்து அத்தனையும் மீறப்பட்டிருக்கிறது. இதுல வந்து காவல்துறையை வந்து ஆளும் கட்சி காப்பாற்றுகிறதா அல்லது ஆளும் தரப்பு வந்து தரப்பை காவல்துறை காப்பாற்றுகிறதான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுதுகிறீங்க. காப்பாற்ற முடியாது. இப்ப இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்க நம்ம தினகரன் எரிப்பு வழக்குல பாத்தீங்கன்னாக்கா ஓய்வு பெற்ற இவர் ஏடிஎஸ்பி ராஜாராமுக்கு 5 வருட கடுங்காவல் தண்டனை விதித்திருக்குது நம்மளுடைய மதுரை உயர்நீதிமன்ற. அதனால அரசியலையோ அல்லது ஆட்சி அதிகாரத்திலேயோ இருப்பவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கோ அல்லது அவங்களுடைய கட்டளைக்கு பயந்தோ இணங்கியோ ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு நம்ம வந்து சில விஷயங்களை செஞ்சுட்டு நம்ம தப்பிச்சு கொள்ளலாம், அவங்களையும் தப்பிக்க வச்சிடலாம் அப்படின்னுட்டு நினைச்சாங்கன்னா காவல்துறை அதிகாரிகளுக்கும் சேர்த்து தண்டனை காத்திருக்குது. அப்படிங்கிறதுதான் வந்து இது மதுரை நீதிமன்ற அதனுடைய தீர்ப்பு இன்னைக்கு தெளிவுபடுத்தி இருக்குது. அதனால நிச்சயமாக யார் வந்து இந்த பொள்ளாச்சி வழக்குல வந்து குற்றவாளிகளுக்கு உதவியாக இருக்கணும்னு யார் நினைச்சாலும் சரியா, அது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நிச்சயமாக அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை காத்திருக்குது. அதுல ஒன்றும் சந்தேகமா வேண்டாங்க. கண்டிப்பா மேடம். உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி மேடம். நல்லதுங்க, வணக்கம்.
அதாவது அவங்க சொன்ன மாதிரி குற்றவாளிகளை வந்து யாரும் ரொம்ப காலத்துக்கு வந்து காப்பாற்றி வைத்திருக்க முடியாது. கண்டிப்பாக அவங்க இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்காவது வந்து அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்றத வந்து திலகவதி மேடம் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளுடைய கேள்வி அதுதான். இப்போ வந்து அதாவது காவல்துறையை ஆளும் தரப்பு காப்பாற்றுகிறதா அல்லது ஆளும் தரப்பை வந்து காப்பாற்றுவதற்கு காவல்துறை பயன்படுத்தப்படுகிறதா? நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நம்பர் 1 குற்றவாளி, நம்பர் 2 குற்றவாளி, நீங்க 2 பேர் சொல்லியிருக்கிறீங்க. ஆளுங்கட்சி, அரசு, காவல்துறை, இப்ப 2 பேரும் சேர்ந்து தான் வந்து அவங்க செய்த குற்றங்களை வந்து மறைக்கிறாங்க. நான் முன்னாடி பாதியில இந்த மாதிரி குட்கா கேஸ்ல மாட்டினவர் அமைச்சர், அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி மேல அவர் மேல பல்வேறு கொடநாடு கொலை வழக்கே இருக்குது. ஒரு முதலமைச்சர் மேல கொலை வழக்கு இருக்குது. எல்லா அமைச்சர்களும் வழக்குகள் பின்னாடி இருக்கிறாங்க. இதை வச்சு எல்லாம் ஹை லெவல் வழக்காது, எதுவும் சின்ன சின்ன விஷயங்கள் இல்லைங்க. இப்ப நான் சொல்லக்கூடியது என்னன்னா, சமீபத்தில் ஒரு விஷயம், எங்களுடைய தோழர் ஒருத்தர் போன சீர்காழியில இருந்து அவர் 110 வழக்கு வந்து பதிவு பண்ணணும், ரவுடிகளை வந்து கைது பண்ணுவாங்க. எதுக்குன்னா நீங்க 15 போஸ்ட் விட்டுருக்கீங்க, அதனால உங்க மேல வந்து 110 போடணும்னாங்க. இப்ப எனக்கு ஒரு சந்தேகம், அப்ப எடப்பாடி மேல என்ன வழக்கு போட்டு வந்து உள்ள வந்து செக்ஷனே இல்லையோ, அப்ப தடுப்பு காவலில் வச்சு தான் வைக்கணும், வழி இல்லைங்க. ஆனா இது போல குற்றவாளிகள் தான் இன்னைக்கு ஆட்சி அமைச்சு கொண்டிருக்கிற நேரத்துல இப்ப குறிப்பா வந்து மேடம் வந்து சொன்னாங்க இல்லைங்களா, அது ஒரே ஒரு விஷயம், அதாவது தவறு செய்தவர்கள் வந்து கண்டிப்பா மாட்டிக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா. தவறு செய்தவர்கள் அதிகார மட்டத்துல மேல இருக்கிற வரைக்கும் மாட்ட மாட்டாங்க. இவங்க சொன்ன மாதிரி சில வைக்கலாம் வந்து எதேச்சியா ஒரு சில விஷயம், மாயா கோட்னானி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் அமைச்சர் குஜராத்ல வந்து பெஸ்ட் பேக்கரி வழக்குல அதுல அந்த வழக்கில் நேரடியா முதல் குற்றவாளி அவங்க தான் இன்னைக்கு வெளியே வந்துட்டாங்க. அமித்ஷா வெளியே வந்துட்டார். அதுக்கு பலனாக வந்து சதாசிவம் வந்து கவர்னர் போஸ்ட் வாங்கிட்டு போயிட்டாரு. அப்படி குற்றத்துல ஈடுபட்டவர்கள் அனைவருமே அவங்க வர்க்கத்துல இருந்து பெரிய பணக்காரனா இருக்கிறாங்க. சாதியின் அடிப்படையில இருந்து பார்க்கும்போது அவங்க வந்து மேன்மை தாங்கினவர்களா மாறிடுறாங்க. அவங்க எதுலயுமே, ஏன் இப்ப இருக்கக்கூடிய நரேந்திர மோடி உட்பட இந்த வழக்கிலேயே நம்ம எடுத்துக்கலாம். எஸ்பி பாண்டியராஜன் வந்து ஒரு பெண்ணை அறைந்ததற்கு பிறகுதான் வந்து அவருக்கு இந்த ஆட்சியில் பதவி உயர்வு கொடுக்கப்பட்டது. கண்டிப்பா அரசோட பார்வை பெண்கள் மேல எப்படின்னா, பெண்ணை ஏன் வல்லுறவு செய்யறானோ ஏன் அடிக்கிறானோ அவனுக்கு ப்ரமோஷன். அப்ப இந்த அரசு கேட்க முடியுமா? மேடம் சொன்னாங்க கண்டிப்பாக, அதுவும் ஒரு பெண்ணின் பெயரால் நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு ஆட்சியானது இந்த அளவுக்கு தான் இருக்கிறது. ஒரு விஷயம், எல்லா பெண்ணும் வந்து பெண்ணுரிமைக்கா பேசுறவங்க கிடையாது. இதே ஜெயலலிதா சிதம்பரம் பத்மினியை விபச்சாரி என்று பேசினவர். அவங்க வந்து பெண்ணுரிமையை பேச எந்த தகுதியுமே கிடையாது. நாம் தொடர்ந்து பேசுவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்கில் வந்து துணை சபாநாயகராக இருக்கின்ற அதிமுகவினுடைய பொள்ளாச்சி ஜெயராமனுடைய பெயர் தான் வந்து முன்னிறுத்தப்படுகிறது. அவருடைய மகன்கள் பிரவீன் முகுந்தன், இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் தான் வந்து இதுல பிரவீன் தான் முக்கியமாக வந்து இதற்கு பின்னணியில் இருப்பவர். அவனுக்காக தான் வந்து இவ்வளவு விஷயங்களுமே வந்து நடைபெற்றது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஒரு ஆடியோ ஆதாரம் வந்திருக்குது, வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிறது. இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் இந்த பிரவீன் முகுந்தன் இவங்க 2 பேரையும் வந்து இந்த இதுக்குள்ளேயே கொண்டு வரலையே. இப்போ அவங்க எங்க இருக்காங்கன்றது கூட நமக்கு தெரியாது. அதாவது இப்ப பார் நாகராஜன் என்று சொல்லக்கூடியவர் இதுல ஈடுபட்டவர்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அவரு எந்த பிரச்சனையும் இல்லாம கலெக்டர் ஆபீஸ்ல வந்து மனு கொடுக்குறாரு, என் பேரை கெடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப நக்கீரன் கோபால் இவங்க சபரீசன் மேல வந்து பொள்ளாச்சி ஜெயராமன் வந்து ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறாரு, என் பேரை கெடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. உடனடியாக நடவடிக்கை எடுக்கும். அப்ப என்னன்னா, இதை பத்தி நீ நான் என்ன வேணா பண்ணுவேன், அதை பத்தி நீ பேசக்கூடாது அப்படிங்கறதா இவங்க மீண்டும் மீண்டும் முன்வைக்கக்கூடிய விஷயமா இருக்கு. நான் மறுபடியும் சொல்லக்கூடிய விஷயம்னா, அதாவது இந்த அரசுடைய பார்வை இருக்குன்னா பெண்களை வந்து இழிவான பிறவிகளாக பார்க்கக்கூடிய பார்வை, இழிவான பிறவிகள் பார்க்கறது. என்ன வேணா செய்யலாம். என்ன அதாவது இவங்க பெரிய பெரிய மாஃபியா கும்பலுங்க. அவங்ககிட்ட போய் 200 பெண்கள் ரேப் பண்ணுவோம், அப்படியா இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு பார்க்கக்கூடிய நபர்கள் தான் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்களே தவிர அதை தாண்டி ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் போராட்டங்களை கடந்துக்கும் போது இப்ப இங்க மணலியில சரவணன் ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தாரு, டாஸ்மாக் இதெல்லாம் போராட்டம் பண்றோம், கூட வந்த தோழர் வந்து விபச்சாரி தான் பேசுறான், பேசிட்டு தான் அவன் பண்றான். அப்புறம் உடைகளை கிழிக்கிறான், வந்து மானமங்கப்படுத்த முயற்சி பண்றானுங்க. ஆனா இதெல்லாம் எங்கேயும் வழக்கு எங்கேயும் பதிவு செய்யல. ஆனா நாங்க கொலை முயற்சி பண்ணதாக போடப்படுது. நான் இதுக்கு திருப்பி போறேன்னா, பாதிக்கப்பட்ட நபரையே வந்து இந்த வழக்குல பாருங்க, பாதிக்கப்பட்ட நபரையே குற்றவாளியா வந்து மாத்துறான். சமூக உறுப்பும் குற்றவாளியா மாத்து வேற, அரசே குற்றவாளியாக மாத்துவது. இவங்க திலகவதி மேடம் சொன்னாங்க இல்லைங்களா, இந்த அரசு வந்து அரசு கைவிட்டுச்சு, அரசு வந்து அரசே குற்றவாளியா இருக்குது, அதான் கைவிடுறது, அரசு குற்றவாளியா இருக்கு. முக்கியமான விஷயம் வந்து இந்த எஸ்பி பாண்டியராஜனை கைது பண்ணி உள்ள வச்சிருந்தா மக்களுக்கு பெண்களுக்கு நம்பிக்கை வரும். அவன் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறது, என்ன ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க போறாங்க? ஆயுதப்படைக்கு மாத்துவாங்களா? போலீஸ் செய்யக்கூடிய எல்லா ப்ரமோஷன் கொடுக்கறாங்க. ஒண்ணே சொல்ல வருவாங்க, அது இந்த பொள்ளாச்சி ஜெயராமனை வந்து பசங்களை ஏன் பாதுகாக்கிறாங்கன்னு நீங்க கேட்டீங்களா, பொள்ளாச்சி ஜெயராமன் இருக்கு பெரிய லெவலுங்க. இந்து முன்னணியை சேர்ந்த ஒரு கிளை செயலாளர் அரியலூர்ல நந்தினின்னு சொல்லக்கூடிய தலித் பெண்ணை, அவர் வந்து ஆதிக்க சாதியை சேர்ந்தவர், அவர் வந்து ரேப் பண்றாரு. அதாவது கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி உறவு கொண்டுறாங்க. 6 மாசம் கர்ப்பிணியா அந்த பொண்ணு இருக்குது, என்ன போய் கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேக்குது. அப்ப வந்து அவங்க ஃப்ரெண்டுங்க 10 பேரோட சேர்ந்து ரேப் பண்ணி பிறப்புறுப்பு வழியாக கையை உள்ள விட்டு குழந்தைகள் எடுத்து எரிச்சு கொண்டுட்டு
அந்த குற்றவாளியை பாதுகாத்தது அங்க இருந்த போலீஸ். ஆனா இந்த இதெல்லாம் வந்து கருவில் இருக்கின்ற குழந்தையை கூட வந்து கீறி எடுத்து கொலை செய்யறது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து குஜராத்தில் தான் நம்ம வந்து கலவரத்தின் போது இஸ்லாமிய பெண்கள் மீது நிகழ்த்தப்பட்ட விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கு வந்து பொள்ளாச்சியும் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு முழுக்க வந்து காவிகளின் ஒரு கூடாரமாக மாற்றப்பட்டிருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா? நீங்க அது சொல்லும்போது நான் ஒன்னொன்று சொல்லணும்னு நினைச்சேன். நான் இல கணேசன் கிட்ட வந்து இது பேட்டி கேட்டிருந்தாங்க. அவர் சொல்ல இது போன்ற விஷயத்தெல்லாம் நான் வந்து பாக்குறது இல்ல, இதை பத்தி எதுவுமே தெரியாது, அவருக்கு தெரியாது. அப்ப தெரிய அப்ப என்ன நீ உனக்கு இனியே தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்கிறாரு அவர். அப்ப இதெல்லாம் சாதாரண விஷயம், காவிகளுக்கு இந்த RSS காரர்களுக்கு எல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இது போன்ற விஷயங்கள். நான் மறுபடியும் சொல்லக்கூடியது, லவ் ஜிகாத்துங்கிற பேர்ல வந்து அகிலான்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு இயல்பான ஒரு காதல் பண்ணி வந்து பண்ணாங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல என்னையே விசாரணை வரைக்கும் போட்டாங்க. ஆனா இதுக்கு என்ன விசாரணை நடந்துச்சு? அப்ப பொதுவாக லவ் ஜிகாத்து எங்க பெண்களோட வந்து இந்து பெண்கள் கருப்பு போகுது மானம் போகுதுன்னு பேசுனவங்க அரியலூர்ல பொண்ணு இந்து பொண்ணு தான், பொள்ளாச்சியில பாதிக்கப்பட்டவங்க இந்து பொண்ணுங்க தான். ஆனா குற்றவாளிகள் பணக்காரர்களாகவும் ஆதிக்க சாதியாக இருக்கும் பொழுது அதை வந்து அவன் பார்க்கின்ற பார்வை பிறகு இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு தூக்கி போட்டு கூட இருக்குது. அப்ப மீண்டும் மீண்டும் பெண்களை பற்றிய பார்வை சமூகத்திலேயும் ரொம்ப இழிவான இடத்துல தான் இருக்குது. இங்கே இழிவா இருக்கு. நீங்க சொல்லும் போது நாம நாகரிகம் இல்லாம அநாகரிகமா போறோமாங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க இல்லையா? அது ஒரே ஒரு மாற்று கருத்து. காட்டுமிராண்டிகள் ஒரு காலத்திலையும் பெண்களை வந்து வல்லுறவு செய்ததே கிடையாது. காட்டுமிராண்டிகள் சொல்றோம் இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி அவர்கள் நாகரிகமாக இருந்தார்கள். இப்ப இதை வந்து என்ன மிருகம்னு சொல்றதா? மிருகம்னு சொல்ல முடியாது. மிருகம் எங்க ரேப் பண்றது கிடையாது, பாலியல் வல்லுறவு எங்க போட்டோ எடுக்கிறது கிடையாது. அப்ப இது எதை நோக்கி போயிருக்குது சமூகம் அப்படின்னா, நான் மறுபடியும் சொல்றேன், இந்த சமூகம் வாழ தகுதியில்லாத போயிடுச்சு, இந்த அரசு ஆள தகுதி இல்லாம போயிடுச்சு. கண்டிப்பாக அவர் அம்மா பேசும்போது கூட சொன்னாங்க, இப்போ ஒரு 5-6 ஆண்டுகளாக பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து யார் கொடுத்த தைரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க மத்தியில் இருக்கின்ற பாஜக ஆட்சி கொடுத்த தைரியத்தில் தான் வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதிக அளவில் நடக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சமூக ரீதியாக நம்ம பெண்களை பற்றிய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ பொள்ளாச்சியில் வந்து இந்த விஷயங்கள் நடந்ததுக்கப்புறம் இது வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்களை பற்றிய பார்வை இந்த சமூகத்தில் எவ்வளவு மோசமான பார்வைகளை முன்வைக்கிறாங்க. அதாவது சமூக வலைத்தளங்கள் எல்லாம் வந்து போடுறாங்க, இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு பொள்ளாச்சியில் வந்து பெண்ணே எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அங்கே இருக்கின்ற அங்கே நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் கூட இன்னைக்கு வந்து நின்று போன ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம் இல்லையா? இது வந்து சமூக அளவில் பெண்கள் மீது நடத்தப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு தாக்குதலினுடைய ஒரு விளைவு தான். அதாவதுங்க, இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சமூகம் வாழ தகுதி இழந்தது அப்படின்னா, இப்போ ஒரு சினிமாவில் கூட வரும், ஒரு 16 வயசு பையன் 60 வயசு ஒரு வயதான ஒரு பெண்ணை வந்து ரேப் பண்றாங்க. ஒரு 60 வயசு கிழவர்கள் இப்போ இங்கே ஐநாவரத்தில் வந்து சேர்ந்து வந்து ஒரு சின்ன ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்குறாங்கன்னா அது கொஞ்சம் மன வளர்ச்சி இல்லாத ஒரு இல்லைங்க. அதாவது இந்த சமூகத்தில் வாழ முடியுமாங்கிற பயம் நமக்கு ஏற்படுத்துங்க. உண்மையானவே சமூகத்தில் வாழவே முடியாது. அப்ப இந்த சூழல்ல என்ன சொல்றாங்கன்னா வந்து நீ பர்தா போட்டுக்கணும், நீ வீட்டை விட்டு ஏன் வெளியே போற, ஏன் நீ ஃபேஸ்புக் பயன்படுத்துற, உன்னை நம்பி வந்த பொண்ணு எப்பரா நீ கெடுத்தன்னு செருப்புகள்ட்ட அடிக்கிறதுக்கு அவங்க அந்த திருவாங்கரசு அம்மாவுக்கு வந்து துணி இல்லை. அந்த அம்மா சொல்றாங்க, நான் வெங்கடாஜலபதி கோயிலுக்கு நான் எப்பயும் போவேன், மாசம் ஒரு முறை போவேன், யாரோ ஒரு மேட்டரை கூட்டிட்டு வந்து நீங்க எடுக்கிறீங்க, மேட்டர் அந்த அம்மா பயன்படுத்துறது அப்படின்னா நீ வந்து உன்னுடைய சாமிக்கு கூட பக்தி எல்லாம் எங்க போகுது? கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பேசுவோம், ஒரு நேரத்தை பேசலாம். வணக்கம், மக்களின் குரல். ஹலோ வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்னன்னு சொல்லிட்டு பேசுங்க. எனக்கு தூத்துக்குடி கருங்குளம், என் பேரு சின்னத்துறை. சொல்லுங்க சார். அதாவது இந்த பொள்ளாச்சியில வந்து இந்த ஆளுங்கட்சியில இருக்கவங்க ஜெயராமனோட மகனை பத்தி இன்னும் யாருமே என்ன எதுவுமே காமிக்கல. அவரு வந்து அந்த சம்பவத்துல மெயின் அக்யூஸ்ல அவரு இருக்காரு, அவரை பத்தி எதுவுமே இவங்க காமிக்கல. அது அந்த அரசு வந்து அப்படி செயலற்ற அரசா தான் இருக்கு. பெண்களுக்கு வந்து ஏகப்பட்ட இது இப்படி நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு வந்து அரசு வந்து முட்டுப்புள்ளி வைப்பாங்க, கூடிய சீக்கிரத்துல வரும் என்று நாங்க எதிர்பார்த்து கொள்றோம். சரி, சரிங்க, நன்றி நன்றி, உங்க கருத்துக்கு நன்றி. இன்னொரு நேரத்தை பேசலாம். வணக்கம், மக்களின் குரல். வணக்கம் மேடம், நான் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தாலுகா பிரபுங்கிற மாற்றத்தினால நேயர் பேசுறேன். சொல்லுங்க சார். வணக்கம். முதல்ல உமா மேடம், லெனின் பேருக்கு முதல்ல வணக்கம். வணக்கம், உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க சார். பொள்ளாச்சி கொடூரம் சம்பந்தமா நீங்க இப்ப தலைப்பு கொடுத்துருக்கீங்க. இது சம்பந்தமா கருத்து சொல்றதுக்கு என்னன்னா, இப்ப இதுல முன்னாடி ஒரு நேயர் பேசின மாதிரி ஆளுங்கட்சி சேர்ந்தவங்களே தொடர்புல நிறைய இருக்காங்க. அதாவது அரசியல் அமைப்பு சட்டத்தை எப்படி எல்லாம் வளர்ச்சி எப்படி எல்லாம் சீர்கெடுக்க முடியுமோ அது மாதிரி எல்லாம் பண்றதுக்கான வழிமுறைகள் நிறைய பண்ணிட்டாங்க. இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் துணை போகுதுங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். ஆனா வந்து இது வந்து எப்படி போனாலும் மேலை நாடுகள்ல வந்து இந்த ராணுவ ஆட்சி எல்லாம் கொண்டு வராங்க இல்லையா, அது மாதிரி ஆட்சியை மாற்றி விட்டு ஒரு சட்ட ஒழுங்கு ஓரளவுக்கு மேம்படுத்தினா தான் உண்டு. மக்களா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற அதிகாரிகள் ஒரு சிலர் இப்படிதான் பண்ணிட்டு. நன்றிங்க, நன்றிங்க, ரொம்ப நன்றி.
அதாவது ஆட்சி அதிகாரம் சரியில்லாமல் போனால், அதில் இருப்பவர்கள் சரியில்லாமல் இருந்தால் என்னென்ன மாதிரியான ஒரு அவலங்களை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்றதுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி நிறைய நம்ம வந்து பார்த்துட்டோம், சந்திச்சிட்டோம். அதனுடைய உச்சகட்டம் தான் இந்த பொள்ளாச்சி விவகாரம் அப்படின்னு நம்ம சொல்லணும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சி விவகாரம் வந்து இப்போ கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி 7 ஆண்டுகளுக்கு ஆண்டுகளாகவே வந்து இது திட்டமிட்டு வந்து நடத்தப்படுகிறது. இது வந்து ஏதோ வந்து ஒரு தனிநபரினுடைய ஒரு பாலியல் இச்சையினால் வந்து நடத்தப்பட்ட ஒரு கொடூரம் கிடையாது. திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு கொடூரம். ஒரு ஆண்டுக்கு முன்பே வந்து ஒரு பெண் வந்து புகார் கொடுத்துருக்காங்க. அந்த பெண் வந்து இப்போ என்ன ஆனாங்கன்றதே நமக்கு தெரியல. இது மாதிரி நிறைய பெண்கள் வந்து காணாமலும் போயிருக்காங்க. இப்போ இந்த இஷ்யூவில் இதை ஒட்டி பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் காணாமல் போயிருக்காங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ வந்து விஷயங்கள் நடந்திருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து அங்கே போய் வந்து மக்களை வந்து சந்திக்க போகிறாங்க. இந்த தேர்தல் நேரத்தில் மக்களை வந்து சந்திக்கிறதுக்கும் இவங்க தான் வந்து தயாராக இருக்காங்க. எப்படி வந்து இதை பார்க்குறீங்க? பெரிய குளத்தில் வந்து நம்முடைய துணை முதல்வர் ஓபிஎஸ் போயிட்டு இருக்கும்போது ஒரு கல்லூரி மாணவி வந்து கையை காட்டி உங்ககிட்ட பேசணுங்க ஐயா, நீங்களாம் புள்ள குட்டி பெற்றிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, அப்ப நான் சொல்லக்கூடியது வந்து இந்த பிரச்சனை எப்படி தீர்ப்பது அப்படின்னா, மக்கள் நேரடியாக இந்த விசாரணை இறங்கி தண்டனை கொடுத்தாதான் தீர்வுங்க. இப்ப ஒருத்தர் சொன்னார் வந்து ராணுவ ஆட்சி வந்து வந்தா சரியாயிரும், இல்ல ஆட்சி அதாவது கண்டிப்பாக வந்து இவங்க செய்த அநியாயத்துக்கு கூலி வந்து மக்கள் தேர்தலில் கொடுப்பாங்க. ஆனா இப்ப இந்த புதிய பொருளாதார கொள்கைகள் மூலம் விளைந்த பண்பாட்டு மாற்றம் இது எப்படி மாத்துறது? அதிகாரிகள் பாலியல் குற்றவாளிகள் இது எப்படி மாத்துறது? அதுதான் நாங்க சொல்ற சமூக மாற்றம் தேவைங்கிறது. அது எப்படி மாற்ற முடியும்னா, இங்க இருக்கக்கூடிய மக்கள் நாம இது உணர்ந்து போராடணுங்க. குறிப்பா வந்து மாணவர்கள் போராடும் போது அவங்க அப்பா அம்மால மேக்சிமம் வந்து அரசு ஊழியர்களா இருப்பாங்க. ஏன் அரசாங்க சங்கங்களுக்கு போச்சு. இன்னைக்கு தமிழகத்தையே ஸ்தம்பிக்க வைத்திருந்தால், இன்னைக்கு வந்து ஜல்லிக்கட்டை போல ஸ்டெர்லைட்டை போல மாத்தி இருந்தா, ஆனா அப்படி மாத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்ப வந்து தினமலர் பத்திரிகையில போடுறாங்க, ஸ்டெர்லைட் மாதிரி மாறிடுமோ, ஜல்லிக்கட்டு மாதிரி மாறினா உனக்கு என்ன பிரச்சனை? ஜல்லிக்கட்டுல நான் அங்க தங்கியிருந்தேன், 7 நாட்கள் தங்கியிருந்தேன், ஒரு பெண் மீது கூட யாரும் கை வைக்கல. அப்ப ஜனநாயக பூர்வமான எங்க கிடைக்கும்னா ஜனநாயக பூர்வமான போராட்டங்களை கிடைக்கும். அப்புறம் ஜனநாயகம் கொடுக்க கூடாதுங்கிறதுல காவியும் அதிமுகவும் ஒரு இடத்துல நிக்கிறாங்க. அதனாலதான் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப புதுக்கோட்டையில வந்து அரசு மகளிர் கல்லூரியில இருக்கிற மாணவிகள் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர்கள் மீது வந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு வந்து துணையாக போன இந்திய மாணவர் மன்றத்தினுடைய அந்த மாணவர்கள் மீது அந்த போராட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஆணு பெண்ணு ஒண்ணு சேர்ந்து போறதான் பிரச்சனைன்னு சொன்னாங்க. அங்க பாருங்க, ஒரு ஆணை கைது செய்யும் போது, மாணவனை கைது செய்யும் போது மாணவிகள் செயின் போட்டு எடுத்தாங்க. என்ன அடி, நீ எப்படி அவனை கைது பண்ண முடியுறாங்க? அப்ப உரிமைக்காக ஒரு மாணவியும் மாணவனும் சேர்ந்து போராடும் போது அங்க ஜனநாயகம் கிடைக்கும். அந்த கல்லூரியில யூடிசி நடக்க விடுவாங்களா? விட மாட்டாங்க. அந்த போராட்டத்துல கூட ஒரு காவல்துறை அதிகாரி வந்து ஒரு மாணவி கிட்ட வந்து தப்பா நடந்துட்டு இருக்காங்க. அப்ப இல்ல அது மட்டும் இல்லைங்க. அதாவது குறிப்பாக வந்து இந்த வழக்கை வந்து விசாரணை செய்த ஜெயராமன் என்று சொல்லக்கூடிய டிஎஸ்பி யாருன்னா, ஏற்கனவே வந்து கோவையில வந்து நீட் தேர்வு போராட்டத்தினப்ப ஒரு சக எஸ்ஐயை வந்து மேல கைய வச்சவர். நீங்க பாத்துருப்பீங்க, டிவில தொடர்ச்சியா போட்டு அவரு. அப்ப சாமலாபுரத்துல வந்து டாஸ்மாக் எதிராக போராடிய பெண்ணை கன்னத்துல அறைந்த ஒரு எஸ்பி ஆகிறாரு. அப்ப இவர்கள் இந்த சட்டம் இது எப்படி இந்த விஷயத்தை தீர்க்கும் அப்படிங்கிறது. அதுதான் இப்ப இந்த பொள்ளாச்சி வழக்கிலே பாத்தீங்கன்னா, நீங்க இப்போ எஸ்பி பாண்டியராஜன் வந்து ஒரு வேறு விதம்னு வச்சுக்கோங்க. அவர் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கிழக்கு காவல் நிலையத்தினுடைய இன்ஸ்பெக்டர் நடேசன் அப்படின்றவர், அவர் பார்த்தீங்கன்னா பார் நாகராஜனோடு சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் வந்து பார் எடுத்து அந்த மதுக்கடை வந்து ஏலம் எடுத்து நடத்தினவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்கிட்ட தான் வந்து இந்த வீடியோக்கள் போய் சேருது. அப்போ இதில் வந்து இவங்க சொன்ன மாதிரி நிறைய வீடியோக்கள் அவர் அழிச்சிட்டதா சொல்கிறாங்க. அப்போ ஏற்கனவே அவங்க கையில் போய் அது வந்து சின்னாபின்ன மாதிரி தான் கொஞ்சம் வெளியில் வந்திருக்கு. இல்லை, நான் சொல்றது அழிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ஏன் அழிக்கலைன்னா இதை வச்சு மிரட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ எஸ்பி நிறைய மிரட்டாரு, இனிமேல் யாராவது புகார் கொடுத்தா நான் விடுவேன், ஒவ்வொரு வீடியோவா விடுவேன். அதாவது பாதிக்கப்பட்டவர்களை மிரட்டுறதுக்காக அந்த வீடியோவை வச்சிருக்காங்க. நான் கண்டிப்பா சொல்றேன், இந்த அரசு திட்டமிட்டு பாதிக்கப்பட்ட பெண்கள் யாரும் பேசக்கூடாதுங்கிறதுக்காக மிரட்டுவதற்காக கொடுக்குறாங்க. நீ வெளியூர் கூட ஏதாவது குற்றவாளி வீடியோ விட்டு மிரட்டான், இவன் பேரை விட்டு மிரட்டான், ரெண்டு வித்தியாசம் கிடையாது. அப்ப இதுல வந்து முதலமைச்சருக்கு தொடர்பு இருக்குன்னு நான் சொல்றேன். பாதிக்கப்பட்ட பெண்ணின் பேரை வெளியிட்டதுல வந்து உள்துறை செயலாளருக்கு நிரஞ்சன் மாடிக்கு தொடர்பு இருக்குன்னா இதே அளவு குற்றம் இழைச்சவர் இந்த பிரச்சனையில வந்து எடப்பாடி பழனிசாமி. நேயர்கள்ட்ட தொடர்ந்து பேசலாம். வணக்கம், மக்களின் குரல். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. நான் மதுரை மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க மேடம். சொல்லுங்கம்மா. இவங்க பொள்ளாச்சியில பண்ணது வந்து எல்லா பொண்ணுங்களையும் வந்து அதே மாதிரி நினைச்சிட்டு இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா பொண்ணுங்களும் கொஞ்சம் வீரமா இருந்தா ஏன் இவனுங்க இப்படி பண்றானுங்க? இவனுங்க போட்டோ வேற போட்டு நீங்க வேற இவங்களை ஹீரோவா இருக்கிறீங்க. இவங்க எல்லாம் கொன்றோம். இவங்களை எதுக்கு மதுரை ஹைகோர்ட்டுக்கு கொண்டு வர்றாங்க? இவங்களுக்கு உடனே தண்டனை கொடுத்துடணும் மேடம். இவங்க வச்சே இருக்க கூடாது. அவன் வீட்லயும் அம்மா இருக்கு, தங்கச்சி இருக்கு, அக்கா தங்கச்சி இல்லாம அவன் வந்திருப்பானா? அவனோட ரிலேஷன்ஷிப் எத்தனை பேர் இருப்பாங்க? அவன் கூட பிறந்த அக்கா தம்பி எல்லாரும் யாரையும் நினைச்சு பாத்திருந்தானா அவனுக்கு அது செய்யறதுக்கு மனசு வந்திருக்குமா?
இப்ப போலீஸ் அந்த கேஸ் எடுத்து பாக்குறாங்க. அவருக்கு அம்மான்னு ஒண்ணு இருக்கும், பொண்ணு பெற்றிருப்பாரு, அவர் வயசுக்கு ஒரு பொண்ணு தானே. அதேதான், இதேதான் வந்து துணை முதல்வர் ஓபிஎஸ் கிட்ட இதே கேள்வியை தான் ஒரு கல்லூரி மாணவி கேட்டாங்க. உங்க வீட்லயும் வந்து பெண்கள் இருப்பாங்க தானே அப்படின்ற கேள்வியை தான் அவங்களும் முன் வச்சாங்க. நன்றிமா, உங்களுடைய கருத்துக்கு நம்ம தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், மக்களின் குரல். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. நாமக்கல் மாவட்டம் மோகனூர்ல இருந்து எம்எம்சி பத்மநாபன் பேசுறேன். சொல்லுங்க சார். 3 கருத்துக்களை மட்டும் பதிவு செஞ்சிடறேன் மேடம். சொல்லுங்க. பாதிக்கப்படுகின்ற ஒவ்வொரு பெண்களும் தாங்கள் உண்மையிலேயே அடக்கப்படுவதாக உணர்ந்தால் இது சம்பந்தப்பட்டவர்களுக்கு முறையிடுவதற்கு துணிய வேண்டும். இதில் எந்த விதமான கலாச்சார தப்பும் இல்லை என்பதுதான் எனது கருத்து மட்டும் இல்லைங்க. மனித வாழ்க்கை என்பது ஒரு முறை கிடைத்த சந்தர்ப்பம். இதை மகளிர் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கலாச்சாரம் என்ற பதத்தை பயன்படுத்தி தான் தப்பு பண்ணும் ஆண்களும் தப்பித்துக் கொள்கிறார்கள் என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதே போல் எமது நாட்டு பெண்களும் இந்த கலாச்சாரம் என்ற பதத்திற்கு பயந்துதான் தொடர்ந்து அடிமை வாழ்க்கை வாழ்கிறார்கள். நம்பர் 2 மேடம், எரிமலையாய் சுடுதலாய் இயற்கை கூத்தாய் எதிர்ப்புகளை நடுங்க வைக்கும் இடி ஒளியாய் இன உணர்வு தீப்பந்த பேரொழியாய் இழிவுகளை தீர்த்து கட்டும் கொடுவாளாய் இறைவனுக்கே மறுப்பு சொன்ன இங்கத்தாளாய் எப்போதும் பேசுகின்ற ஏத்தன்ஸ் நகர் சாக்ரட்டிஸா ஏன் என்று கேட்பதில்லை வைர நெஞ்ச வாழ்த்தேரா தந்தை பெரியார் இந்த வாழ்ந்த மண்ணுக்கு 120 கிலோமீட்டர்ல பொள்ளாச்சியில இந்த அவலம் நடந்திருக்குது. இதை பத்தி உலகமெங்குமே இருக்கக்கூடிய அத்தனை நெட்வொர்க் இன்னைக்கு இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நம்பர் 3 மேடம், கோர்ட்டு உத்தரவிட்டிருக்குது, மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டிருக்குது. அதுவும் இல்லாம தேர்தல் கமிஷனும் அந்த எஸ்பி மேல நடவடிக்கை எடுக்க சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் எந்த நிகழ்வுகளும் ஒரு துளி கூட எடுக்கவில்லை. சிபிஐக்கு அனுப்பிச்சேன்னு சொல்றாங்க, சிபிஐல இருந்து எந்த ரிப்போர்ட் வர கிடையாது. இப்படி ஒரு நெட்வொர்க்கே மறைச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த பொள்ளாச்சிக்குள்ள இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு உறுப்பினரை கூட நடமாட விடக்கூடாது அந்த பெண்கள் என்பதை நான் இங்கு கருத்துடன் பதிவு. நன்றி நன்றி நன்றி, ரொம்ப நன்றி, உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி. இப்போ இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிபிசிஐடி கிட்ட இருந்து சிபிஐக்கு வந்து நாங்கள் பரிந்துரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் வந்து அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணலை அதிகாரப்பூர்வமாக. சிபிஐக்கு மாற்றுறோம் சொன்னதுக்கு அப்புறமா இந்த வழக்கு வந்து அப்படியே தான் இருக்கும் அவங்க டேக் ஓவர் பண்ணுற வரைக்கும். ஆனால் இப்பவும் வந்து சிபிசிஐடியினுடைய விசாரணைகள் நடந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. சிபிஐக்கு மாற்றினதன் மூலமாக மட்டுமே வந்து இதில் நியாயம் கிடைச்சிரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தூத்துக்குடியில் சிபிஐக்கு மாற்றி என்ன நியாயம் கிடைச்சோ அதே நியாயம் இதுக்கும் கிடைக்குங்க. தூத்துக்குடியில் வந்து மாற்றி வந்து ஸ்டெர்லைட்டுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. யார் துப்பாக்கியில் சுட்டாங்களோ அத்தனை போலீஸ்காரன் தூக்கில் போட்டாங்க இல்லைங்களா, அதை போன்ற நியாயம் கிடைக்கும் தான் சொல்ல முடியும். ஏன்னா இது ஒரு ஏமாற்று. மக்கள் போராடுகின்றார்கள், மாணவர்கள் போராடுறாங்க, பதில் சொல்லுங்கிறாங்க. பொள்ளாச்சியில வந்து நேரடியாக போயிருந்தப்ப அங்க ஒரு மாணவன் கேட்கிறான், அவர் ஒரு ஆர்டிஓ சொல்றாரு இது தேர்தல் காலம், சட்டம் போட முடியாது, தேர்தலை மாத்தி வை, நான் சொல்ற சட்டத்தை போடுங்க. அப்ப அதிகாரத்தை மாணவர்கள் மக்கள் கையில் எடுக்கிறாங்க இல்லைங்களா, இதை மாத்தி அமைப்பதற்கு ஒண்ணு லத்தி தேவை, இல்ல பொய்யான வாக்குறுதி தேவை. அதுக்காக சிபிஐக்கு மாத்துறாங்க. சிபிஐ வந்து ஒரு வெத்து வேட்டு எந்த யூஸ் இல்லைங்கிறது பேரறிவாளன் வழக்கு விஷயத்திலேயே நிரூபணமாக. கண்டிப்பா இன்னைக்கு சிபிஐ உள்ளிட்ட இந்த தன்னாட்சி நிறுவனங்கள் எல்லாம் என்ன பாடுபடுகின்றன, இந்த ஆட்சியில் காவியோட கைப்பாவே யாருடைய கையில் இருக்கிறது அப்படின்றதுல நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த சமூகத்தினுடைய ஒரு பார்வை ஒரு பெண்களையே வந்து குற்றவாளியாக்குகின்ற ஒரு மனப்போக்கை வந்து நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்கள், இன்றைக்கி செய்தித்தாளில் வந்திருக்கிறது, சமூக ஊடகங்களில் வந்து பெண்கள் வந்து அவர்களுடைய முழு விவரங்களை வந்து நீங்கள் தரக்கூடாது, தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து அதில் சொல்லியிருக்காங்க. ஒரு சைபர் கிரைம் பிரான்ச்சில் அதனுடைய அதிகாரி வந்து சொல்லியிருக்கிறாரு. இப்போ இது வந்து சரியான விஷயம்தான். அதாவது சமூக வலைத்தளங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்றது ஒன்று இருக்குது. எப்படி பயன்படுத்தினால் பாதுகாப்பாக எப்படி பயன்படுத்துவதுன்றது ஒரு இருக்குது. அதில் பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும்ங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து கிடையாது. பெண்கள் உட்பட எல்லோருமே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல. ஆனால் இந்த சமூகம் எப்படி பார்க்குதுன்னா, எப்பொழுதெல்லாம் பாலியல் வன்முறைகள் பெண்கள் மீது நிகழ்த்தப்படுகிறதோ, அது பெரிய அளவில் பேசப்படுறதோ, அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் வந்து இங்கே அறிவுரைகள் அதிகமாக சொல்லப்படுகிறது. நீங்கள் ஏன் வந்து அவங்களுடைய பழக்கத்தை நீங்கள் வச்சுக்கிறீங்க, அவங்க கூப்பிட்டா ஏன் போகிறீங்க, ஒரு நட்பு வட்டத்தில் வந்து நீங்கள் ஏன் ஆண்களை சேர்க்குறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து வந்து இங்கே வந்து பேசப்படுது இல்லையா? அதாவது ஒரு விஷயம், இப்போ இணையத்தால் பாதிக்கப்பட்ட நபர்களை பற்றி பேசுவோம். ஆனால் நண்பர்களால், உறவினர்களால், பக்கத்து வீட்டுக்காரனால, தாத்தாவால், அப்பாவால் பாலியல் வன்கொடுமையில் ஆளாக்கப்பட்ட பெண்கள் வந்து 53% மேல இருக்கிறதா சொல்றாங்க. அப்ப இதுக்கு எங்க சொல்லுவாங்க? ஒருத்தர் பேசும்போது கூட சொன்னாங்க வந்து கலாச்சாரத்தை காப்பது அப்படிங்கிறது. கலாச்சாரம் எப்படிப்பட்ட கலாச்சாரம் அப்படின்னா, என்ன செய்தாலும் பாலியல் வன்கொடுமை செய்தாலும் வெளியே பேசக்கூடாதுங்கிறது கலாச்சாரமா இருக்கு இல்லைங்களா? அப்ப இந்த கலாச்சாரத்தை மதிப்பதுங்கிறது இல்லைங்க. இதை மாதிரி தூக்கி போட்டு மக்கள் சக மனிதனாக மதிக்கக்கூடிய ஒரு பண்பாட்டை உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அந்த கடமையை உருவாக்கணும்னா அதை நோக்கிய பயணத்துக்கு நம்ம போகணும்னு சொல்றாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தேர்தல் வரும், ஆட்சி மாற்றம் வரும், இதெல்லாம் வரும். ஆனால் மக்கள் மனநிலையை மாற்றுவது எப்படி அப்படின்னு ரொம்ப முக்கியங்க. எதுக்கு எடுத்தாலும் பெண்ணை ஏன் குற்றம் சொல்றாங்க அப்படின்னா, பெண்ணை வந்து ஒரு இழிவான பிறவியாக வேதங்கள்ல இருந்து என்ன சொல்றாங்க, எல்லாத்தையும் பெண்களை இழிவான பிறவி. அது இயல்பா நடக்கக்கூடிய மாதவிடாய் காலத்தை வந்து இழிவான ஒண்ணா எல்லா மதங்களும் எல்லாமே.
அப்ப ஒரு அசுத்தமானவரா பெண், ஆனா பெண் என்பவள் ஒரு நிலம் என்று சொல்கிறாங்க. நிலம் எப்படி உற்பத்தி செய்தோ அப்ப பெண் இல்லைன்னா உற்பத்திங்கிற சமூகத்துல இல்ல. அப்ப பெண் என்பவள் வந்து ஒரு உயர்வான ஒரு நபர், ஒரு ஆணுக்கு மேலதான் பெண் அப்படிங்கிற ஒரு கருத்தை யார் உருவாக்க முடியும்? இப்ப இருக்கக்கூடிய இந்த புதிய பொருளாதார கொள்கைகள் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் சக மனுஷனை வந்து மனுஷனா நுகர்வு கலாச்சாரம் மாத்துக்கணும். அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய இங்க ஆணாதிக்க கலாச்சாரம் என்ன பண்ணுதுன்னா பெண்ணை போக பொருளா பாக்குது, அடிமையா பாக்குது. அதனுடைய ஒரு வடிவம், ஒரு கொடூரமான ஒரு வடிவமாக தான் வந்து விற்கக்கூடியது வராங்க. சொல்லும் போது அதாவது இந்த இந்தியாஸ் டாக்டர் அப்படிங்கக்கூடிய இந்த ஆவணப்படத்துல வந்து இந்த வால்மீகி நகரில் இருக்கக்கூடிய அந்த தலித் சாதியை சேர்ந்த 4 பேர் தான் வந்து இந்த இதுல ஈடுபட்டாங்க. அதுல ஒரு நபர் சொல்றாரு வந்து பணக்காரனுக்கு எல்லாமே கிடைக்குது, எங்க மாதிரி ஏழைக்கு இப்படி சிக்கனான ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன பயமா இருக்கு, எப்ப யார் என்ன செய்வாங்கன்னு ஒரு பயம் இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் போர்னோகிராஃபியை தடை செய்யுங்க அப்படின்னு வழக்கு போட்டா சுப்ரீம் கோர்ட்ல நீ வந்து ஏதாவது கவர்மெண்ட் போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா இது வந்து கருத்துரிமைன்னு சொல்றான். அப்ப படம் பார்க்கறவன் செயல்முறை செய்யணும்னு நினைக்கிறான். செயல்முறை செய்ய போகும்போது அது அதிகமான பணம் கேட்குது. மெட்ரோன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, அந்த படத்துல இருக்கிற மாதிரி சேஞ்ச் இதுதான் ஈடுபடுறாங்க. இது மாதிரி இந்த திருநாவுக்கரசு போன்ற நபர்கள் வந்து பெண்களை மிரட்டி படம் எடுத்து இது போன்ற வேலைகள் செய்யறாங்க. நான் இங்க கேட்கக்கூடியது ஜாதி சங்கங்களும் RSS பிஜேபி சங்கமும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? கண்டிப்பாக இது நமக்கு முக்கியமாக ஒரு கேள்விதான். தொடர்ந்து பேசுவோம், நேயர்கள்ட்ட பேசலாம். வணக்கம், மக்களின் குரல். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. நான் பேர் ராமதேவன், நான் சென்னையில பேசுறேன். சொல்லுங்க சார். மேடம், இந்த பொள்ளாச்சி விவகாரத்துல பாத்தீங்கன்னா இந்த பாண்டியராஜனோட அந்த உயர் அதிகாரி முதற்கொண்டு ஆளுங்கட்சி முதற்கொண்டு அனைவருக்கும் தொடர்பு இருக்குது. ஆனா அவர் அறிக்கையில பார்க்க சொல்ல தெரிஞ்சு 4 பேர் தவிர வேற யாருக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்றாங்க. இது வந்து அந்த சிபிசிஐடி வச்சு சிபிசிஐட அந்த விசாரணை இருக்க வச்சா நல்லா இருக்கும். இது வந்து பெண்களை வந்து போக பொருளா பாக்குற நிலைமை மாறணும். இது வந்து ஒரே தீர்வு வந்து கடுமையான தண்டனை, சட்டத்தை சீக்கிரம் விரைந்து நடவடிக்கை எடுத்து உடனடி தண்டனை கொடுத்தாதான் அது மக்கள் மத்திய நிலைமை நிற்கும். வாழ்க்கை இழுத்து போயிட்டே இருந்தோம்னா அது மறந்து போயிடும், அது வாழ்க்கை என்னன்னு திசை திரும்பி போயிடும். உடனடியா தீர்ப்பு கொடுத்து தண்டனை கொடுத்தா மக்கள் மத்தியில இந்த குற்றங்கள் குறைய வாய்ப்பு இருக்கு. நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. இன்னொரு நேரத்தை பேசலாம். வணக்கம், மக்களின் குரல். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. நான் ஒரு அரசு ஊழியர் பேசுறேங்க. சொல்லுங்க ஐயா. அந்த பொள்ளாச்சி வழக்கு பொறுத்தல வந்து அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரி வந்து எதுவுமே நடக்காதது போல 4 பேர் மட்டும்தான் சம்பந்தப்பட்டிருக்காங்கிற மேலிருந்த வாரியா தான் சொல்றாரு ஒழிய அதுல ஒரு உண்மைத்தன்மையை அவரு வெளிக்கொண்டதுக்கு விரும்பலைங்கிற மாதிரி தான் தெரியுது. இரண்டாவதாக இந்த 4 பேர் மட்டுமே சம்பந்தப்பட்டுள்ளதாக மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ஒழிய மீதி பேர்த்த வந்து கண்டுபிடிச்சு அவங்களுக்கு குற்றம் வாங்கி கொடுக்குறங்கிற எண்ணமே அந்த காவல்துறைக்கு இல்லைங்கிற மாதிரி தெரியுது. ரெண்டாவது, மூணாவது ஒரு கருத்து மட்டும் சொல்லிடுறேன். உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலையும் மீறி ஒரு IAS IPS ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க ஒரு ஜீவோ போடும்போது அதனுடைய வழிகாட்டுதல கவனிக்காம அந்த சம்பந்தப்பட்ட பெண்ணுடைய அட்ரஸ் முழு விலாசத்தையும் கொடுத்து மேலும் பாதிக்கப்படுற மாதிரி மிரட்டுற மாதிரி ஒரு தோணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு 20 லட்ச ரூபாய் அபராதம் மட்டும் பத்தாது, கட்டாயம் அதுக்குண்டான சிறை தண்டனை என்னவோ அதை உடனடியா அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு விதிக்கணுங்கிறத ஊடகங்களும் பத்திரிகையாளர்களும் கட்டாயம் செஞ்சு கொடுக்கணும். கண்டிப்பா கண்டிப்பாங்க, ரொம்ப நன்றி. ஒரே ஒரு நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்போ வந்து பெண்கள் மீது கட்டமைக்கப்படுகின்ற ஒரு விஷயம். ஆனால் வந்து பெண்ணினுடைய உடல் நிர்வாணமாக பொதுவெளியில் காட்டப்படுவது அப்படின்றத வந்து கண்டிப்பாக எந்த பெண்ணாலும் வந்து அதை தாங்கிக் கொள்ள முடியாது அப்படின்றதா. ஆனால் அதையும் மீறி இது போன்ற ஒரு வக்கிரங்களுக்கு வந்து அவர்கள் வந்து பலியாகும் போது அந்த மாதிரியான அவர்களுடைய உடலானது பொதுவெளியில் காட்டப்படும் போது அந்த பெண்கள் வந்து எப்படி வந்து தைரியமாக வெளியில் வர முடியும்? நம்ம பேசுறதுக்கு நல்லா இருக்கும், நம்ம சொல்லுவோம், ஆனால் அந்த இடத்தில் நம்மை பொருத்தி பார்க்கும்போது அது வந்து எப்படி வெளியில் வந்து அவர்களால் தைரியமாக துணிச்சலாக பெண்கள் வந்து வீரத்தோடு இருக்கணும், இதெல்லாம் நம்ம பேசுகிறோம் தான். ஆனால் நம்மை சுற்றிலும் இவ்வளவு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கு. அரசியலும் நமக்கு பாதுகாப்பாக இல்லை, ஆளுங்கட்சியும் அரசியலில் இருப்பவர்களும் அதாவது ஆட்சியில் இருப்பவர்களும் நமக்கு பாதுகாப்பாக இல்லை, காவல்துறை பாதுகாப்பாக, இப்படி எல்லாமே இல்லை இல்லைன்ற ஒரு சூழலில் பெண்கள் தைரியமாக வெளியில வர வேணும் சொல்றது எப்படி சரியா இருக்கும்? இல்ல, நான் சொல்லக்கூடியது வந்து பெண்கள் தைரியமா வரணுங்கிறது மட்டும் இல்லைங்க. அதுல நீங்க சொன்ன பெண்கள் வேற வழி இல்ல தைரியமா. நான் சொல்லக்கூடியது குற்றவாளி யாரு, பாதிக்கப்பட்ட நபர்னே ஒரு பெண்ணை சொல்லக்கூடாதுங்க. அப்ப அவனுக்கு என்ன பேரு? இப்ப யாரு பாதிக்கப்பட்ட நபர்? இப்ப வந்து பாலியல் வல்லுறு செஞ்சிருக்கிறான், அவன் குற்றவாளி. அப்ப இந்த பெண்ணுக்கு எப்ப தைரியத்தை கொடுக்க முடியும்னா ஆண்கள் சேர்ந்து இப்ப ஒண்ணுமில்ல, இந்த 4 பேர் இருக்காங்க இல்லைங்களா, இழுத்து போட்டு மெதி ஒரு 1/2 மணி நேரம் என்கிட்ட கொடுங்க, அவன் யாரையும் லிஸ்ட் நாங்க வாங்கி கொடுக்குறோம்.
அதிகம் இல்ல, 1/2 hour போதும். ஏன்னா ஏற்கனவே இது போன்ற சம்பவத்துல வந்து மக்கள் பிடிச்சி அடிச்சு யாருன்னு சொல்லி விசாரிச்சிருக்காங்க. அந்த வீடியோ எல்லாம் பார்த்திருப்போம். ஆமா, அது மூலமா தான் அந்த செல்லுல கிடைச்சது அவங்க கையில. அப்ப மக்கள் விசாரிச்சா கிடைக்கும். எக்ஸிக்யூட் செய்யக்கூடிய இந்த அரசு நிர்வாக அமைப்பு வாங்கி கொடுக்காதுங்க. அதனால சொல்றேன், பெண்களுக்கு தைரியத்தை வீரத்தை எப்ப கொடுக்க முடியும்னா, ஆண்கள் தன்மானம் இருக்கிறவன் சூடு சொன்ன ஒவ்வொரு ஆணுமே பஸ்ஸில் ஆகட்டும், ரயிலே ஆகட்டும், பணிபுரிய இடங்களாகட்டும், எங்க பெண்ணுக்கு பாலியல் கொடுமை நடக்குதோ எவன் எந்திரிச்சு அடிக்கிறானோ அப்பதான் அந்த பெண்ணுக்கு வந்து நம்பிக்கை. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு பணிபுரியக்கூடிய நம்முடைய தோழர் ஒருத்தர் வந்து பேங்க்ல வந்து மேனேஜரா வேலை செஞ்சாரு. அப்போ வந்து அங்க இருக்கிற சக ஆண்கள் வந்து பெண்கள் ரொம்ப பக்கத்துல வந்து நெருக்கமா நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் பாக்குறாரு, அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி செஞ்ச வேலை என்னன்னா வந்து ஒரு சர்க்குலர் வர்றாரு, ஒரு ஆண் கட்ட பெண்ணுக்கு வந்து டிஸ்டன்ஸ் 2 மீட்டர் கண்டிப்பா இருக்கணும்னு வர்றாரு. அப்ப அந்த பெண்கள் வந்து அழுகுறாங்க, நாங்க எப்படிங்க சொல்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு ஆண் எப்படி இதுல இனிஷியேட் எடுக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. அது மாதிரி இதுல ஆண் இனிஷியேட் எடுக்கணும். நீ நியாயமான நேர்மையான, நீ தன்மானம் உள்ளவன் அப்ப நிரூபிக்குவதற்கான ஒரு காலம் வந்திருக்குன்னு நான் சொல்றேன். இப்ப சொல்லக்கூடிய பெண்ணை பாதுகாப்பு மட்டுமல்ல, ஆணையும் பாதுகாக்கணும். ஆண் வெறும் காமவெறி பிடித்த ஒரு அது மிருகம்னு சொல்லி காமவெறி பிடித்த நபராக மாற்றுவதற்கு இல்லைங்களா, இதை மாற்றி அமைக்கணும்னு நாங்கள் சொல்றோம். கண்டிப்பா. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு இடத்தில் பெண் பாதிக்கப்படும் போது அங்கே வந்து ஒரு ஆண் வந்து வரணும். ஆனால் எல்லா இடத்திலும் அப்படி வந்து ஒரு ஆண் வந்து சப்போர்ட்டுக்கு வருவாங்க, காப்பாற்ற வருவாங்க அப்படின்னு நம்ம வந்து ஏன் வரல அப்படின்னா, நான் சொல்றேங்க ஏன் வரலன்னா, ஒண்ணு அவனுக்கு அதுல சம்பந்தம் இருக்கும், இல்லைன்னா வந்து அதுக்கு ஆதரவான நபரா தான் இருக்க முடியும். சரி, இப்போ நீ பயந்துகிட்டு இருக்கிறதுங்கிறது அப்படி இருக்காது. சரி, இப்போ இந்த விஷயத்தை தாண்டி இந்த சமூகம் என்ன மாதிரியான பாதுகாப்பை கொடுக்கணும், சட்டம் என்ன மாதிரியான பாதுகாப்பை கொடுக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தாலும் வந்து பாதுகாவலுக்காக வந்து இப்போ ட்ரெயின்லலாம் வந்து காவல்துறையினர் வந்து இருக்காங்க, ரயில்வே போலீஸ் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா எல்லா இடத்துலையும் வச்சிருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு இருக்கின்ற காவல்துறை, தமிழக காவல்துறை சொல்லிட்டு இருக்காங்க. 10 அடிக்கு ஒரு சிசிடிவி கேமரா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதெல்லாம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு தரும். இது சிசிடிவி கேமரா பத்தி சொல்லும் போது 2 சம்பவம் சொல்லாங்க. தஷ்வந்த் வந்து அந்த 5 வயது குழந்தையை வந்து கொலை செய்யும் வந்து தெளிவா தெரிஞ்சு பக்காவா பதிவாச்சு. அவன் அந்த கேமராவில் ஒன்றும் செய்ய முடியல, குற்றவாளியை கண்டுபிடிக்க முடிச்சது, குற்றத்தை தடுக்க முடியல. ஒன்று. 2வது, இதே கோயம்பேட்டில் வந்து கேரளாவை சேர்ந்த ஒரு மருத்துவ மாணவி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர், கோயம்பேடு இன்ஸ்பெக்டர் வந்து பாக்குறாரு, கேமரால பார்த்து இந்த பொண்ணு தனியா உட்கார்ந்து கூட்டு போய் அவர் வந்து பாலியல் வன்முறை செஞ்சார். கேமரா இப்படியும் ஒரு கேமரா இதற்கு பயன்படுது. நான் மறுபடியும் சொல்றாங்க, எக்ஸிக்யூட் அதாவது நிர்வாகம் செய்யக்கூடிய, அதாவது இப்ப பேசும்போது சொன்னாங்க கடுமையான தண்டனை கடுமையா இருக்கணுமா பத்தி பேசுவோம். அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நபர் குற்றவாளியாக இருக்கும் பொழுது தண்டனை கடுமையாக யாருமே நடத்தப்படும். போராடுகின்ற நபரை வந்து அடிக்கிறான். இப்ப போலீஸ் அடிச்சது குற்றவாளி அடிக்கலைங்க, போராடுகிற நபர்கள் ஏன் அடிக்கிறான்னா, உண்மையை பேசாத ஜனநாயகம் உனக்கு கிடையாதுங்கிறான். அப்ப இந்த அரசே குற்றவாளியாக இருக்கும் வரை பிரச்சனை தீராது. இப்போ மக்கள் அதிகாரத்தை கையில் எடுக்காம, மக்கள் விசாரணை பண்ணாம மக்கள் தண்டனை கொடுக்கணும்னு சொல்றோம். இன்னொருத்தன் வந்து எவனாவது பெண்கிட்ட தப்பா நடந்தானா அவனுக்கு உடல் இருக்காது அப்படின்னு மக்கள் வந்து நடைமுறை செஞ்சு காட்டாம பிரச்சனை தீர்க்க முடியாதுன்னு சொல்றேன். கண்டிப்பாக. அதாவது சட்டம் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் இந்த பொள்ளாச்சி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மக்கள் வந்து கொதிநிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கறத உண்மை. ஒருவேளை இவர்களிடமிருந்து காப்பாற்றுவதற்காக தான் வந்து குண்டா சட்டம் போட்டு இவங்களெல்லாம் வந்து உள்ள பாதுகாப்பாக இந்த அரசு வைத்திருக்கிறதோ அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு வந்து எழுகிறது. நீங்க சொன்ன மாதிரி வந்து இதை வந்து நடைமுறைப்படுத்துகிற இடத்தில் இருப்பவர்கள் குற்றவாளிகளாக இருப்பதால் தான் இந்த வழக்கானது இவ்வளவு சிக்கலாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறதும் வந்து உண்மையான ஒரு விஷயம். கண்டிப்பாக இவர் எஸ்பி பாண்டியராஜன் வந்து ஏற்கனவே பொள்ளாச்சி விவகாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சுருளிமலை பக்கத்தில் வந்து நடந்த ஒரு விஷயத்திலும் அவர் வந்து குற்றவாளியை காப்பாற்றுவதற்கு தான் அவர் வந்து பாடுபட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படி இதற்காக பாடுபடுகிறவர்களே வந்து நீங்கள் வந்து நீதியை நிலைநாட்ட பாடுபடுங்கள் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் தான். அதை மக்கள் தான் வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பதிவு பண்ணுவோம். உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மக்களின் குரல் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.